மதுக்கு நீ பாசிட்டிவ் சென்டிமெண்டா இருக்க, ஆனா எங்க குடும்பத்துக்கு நீ நெகட்டிவா இருக்க. அத்தை வேலைக்காரிய திட்டுவாங்கன்னு பார்த்தா நம்மள அமைதியா இருக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. துர்காவை அம்மா தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? உன்னாலதான் ரிஷி இன்னைக்கு அவனோட அக்காவையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கான். துர்காவுக்காக ரிஷி தான் தகுதிக்கு கீழே இறங்கி போறான். ஆனா அந்த மதுவுக்காக என் அம்மா தகுதியை விட்டு கொடுக்கறாங்க. குடும்பமே தரைகுறவா போயிட்டு இருக்குன்னு சொல்லுமா. இங்க வா. எங்க வீட்டு சாப்பாடியே சாப்பிட்டுட்டு ஏன் குடும்பத்தை பத்தி பேசுறீங்க? ஏன் கைதான் வலிக்குது? இதே பழைய சித்ரா தேவியா இருந்திருந்தா துர்காவை இப்படிதான் வேலைக்காரங்களை வச்சு அடிச்சு துரத்திருப்பாங்க. ஆனா இந்த மதுவுக்காக அமைதியா இருக்காங்க. நார்மலா பேசினதுக்கு நக்கல் அடிக்கிறேன்னு என்ன நோக்கி எடுக்கிறா. இப்படி அடிமா அடுக்கணக்க அடி வாங்குறதுக்கும் இவ கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கும் 3 அடி கைத்துல சந்தோஷமா தொங்கி இருக்கலாம். சொல்லு, என்ன நடந்துச்சு? ரிஷி சாருக்கு மிளகாத்தூள் கண்ணில் பட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் கண்ணை துடைச்சு விட்டு உதவி பண்ணேன். அதான் நடந்துச்சு. உன்கிட்டதான் நாங்க பல முறை சொல்லியிருக்கோமேமா, ரிஷி தம்பி இருக்கிற பக்கம் போகாது போகாதுன்னு சொல்லி. அப்புறம் எதுக்குமா? விலகிதான் இருந்தேன். மலையால துடிக்கும் போது விதியேன்னு விலகி போக முடியல. யார குத்தம் சொல்றதுன்னே தெரியல. அம்மா, கடைசியா ஒரு தடவை இந்த புள்ளைய மன்னிச்சு விட்டுருங்கம்மா. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னால வர பிரச்சனைக்கு எந்த தீர்வும் கிடைக்காதும்மா. நான் இந்த வீட்டை விட்டு போறதுதான் நிரந்தர தீர்வா அமையும். எனக்கு மட்டும் என்ன ஆசையா? மதுக்காக தான் நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கேன். இல்லனா எப்பவோ துரத்தி இருப்பேன். ருத்ரையா, அம்மா, இவளால இந்த வீட்டுல பிரச்சனை வராம இருக்கணும்னா அதுக்கு இவள இதை யார்கிட்டயும் சொல்லிட வேணாம்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதுபடியே இருக்குமா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே மதுமா கிட்ட சொல்லிக்கிறேன். நானாதான் போனேன்னு சொல்லிக்கிறேன். கிளம்பு. அம்மாடி, என்ன மன்னிச்சிடுமா.
என்னால தடுக்க முடியாம போச்சு. பரவாயில்லைங்க ஐயா. யோசிச்சு யோசிச்சு தலையை வெடிச்சனும் போல இருக்கு. அம்மா துர்கா கிட்ட என்ன பேசியிருப்பாங்க? நானே யோசிச்சு தப்பான கற்பனையை வளர்த்துக்கிறதுக்கு டைரக்டா துர்கா கிட்ட போய் கேட்டதான் உண்மை என்னன்னு தெரியும். போய் துர்கா கிட்டே கேட்டுருவோம். சாரி துர்கா. சாரி துர்கா, புரிஞ்சுக்கோ. நானும் பொண்ணு மாதிரி வழியோட தான் இருக்கேன். நிம்மதியா தூங்க முடியல. என் கஷ்டத்தை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் காவேரி அப்படி நடந்திருக்க கூடாது. அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அவங்க பண்ணது சரிதான் ரிஷி சார். நீங்க மட்டும்தான் பூர்வ ஜென்மம் அது இதுன்னு கற்பனையில இருக்கீங்க. கற்பனைகள் தர சந்தோஷத்தை நிஜம் எப்பவுமே தராது ரிஷி சார். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அது உங்களோட கற்பனை கதைக்கும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நான் உங்ககிட்ட எத்தனை முறை கெஞ்சி சொன்னேன், நீங்க கேட்கல. அதான் அவங்க என்ன அடிச்சு உங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. 1000 வார்த்தைகளால புரியாத விஷயத்த என் மேல விழுந்த அடி உங்களுக்கு புரிய வச்சிருக்கோன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு இன்னும் புரியல. திரும்பவும் என்ன தேடி வந்திருக்கீங்க. கையால அடி வாங்க உடம்புல தெம்பு இருக்கு. ஆனா வார்த்தையில அடி வாங்க மனசுல தெம்பு இல்ல. அத புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போயிடுங்க. சரி துர்கா, நான் போறேன். எங்க அம்மா என்ன சொன்னாங்க அதை மட்டும் சொல்லு. சொல்லு துர்கா. நான் வேலைக்காரின்னு எனக்கு புரிய வச்சாங்க. என்ன புரியல? என்னோட எதிர்கால நலனுக்காக நல்ல வார்த்தை சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நான் நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. தயவு செஞ்சு போங்க ரிஷி சார். துர்கா, தயவு செஞ்சு போயிடுங்க. தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க. தம்பி, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா
நீங்க எல்லாத்தையுமே விளையாட்டா செய்றீங்க. அதோட விபரீதம் என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தம்பி, பாவம் அந்த பொண்ணு. அம்மா அப்பா இல்லாத அனாதை பொண்ணு. இங்க நம்மளை நம்பி நம்ம வீட்லயே தங்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. நம்மளால அவளுக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது தம்பி. திரும்பவும் சொல்றேன் தம்பி, உங்களுக்கு விளையாட்டா தெரியுற ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு விபரீதமா தெரியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க வீட்டுல இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. நீங்க போய் ஆபீஸ்க்கு போக ரெடி ஆயிட்டு வாங்க. நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன ஆபீஸ்க்கு போன்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. அம்மா, என்ன ரிஷி, ருத்ரையா கிட்ட என்ன ஆர்குமெண்ட்? நான் தான் உன்னை ஆபீஸ்க்கு கிளம்பி ரெடியாக சொன்னேன். ஏமா என்னாச்சு? ஏன் இந்த திடீர்னு முடிவு? திடீர் முடிவெல்லாம் இல்ல. இது நாள் வரைக்கும் நீ மதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்ததுனால நான் உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காம இருந்தேன். இப்பதான் மது லண்டன் போயிட்டாளே, அது மட்டும் இல்லாம எனக்கு அப்புறம் நம்ம பிசினஸ கவனிக்கிற திறமையும் பொறுப்பும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இந்த முடிவு. இல்லம்மா, நீங்க எதை சொன்னாலும் அதை தட்டாம செய்வோமா? ஆனா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம திடீர்னு இப்போ காலையில வந்து ஆபீஸ்க்கு கிளம்புங்கன்னு ருத்ரையா சொல்றாரே, அதான் ஏன்னு கேட்டேன். சோ காரணம் தெரியாம நீ என் கூட ஆபீஸ்க்கு கிளம்ப மாட்ட, அப்படிதானே? ஐயோ மா, இல்லம்மா, நான் இப்பவே கிளம்பி வரேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து துர்காவை மீட் பண்ணுவேன். உங்களால எதுவும் பண்ண முடியாது. ருத்ரையா, அம்மா, நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். ரிஷி, மா, உன்னை இந்த சேர்ல உட்கார வைக்க தான் கூட்டிட்டு வந்தேன். மா, அது உங்க இடமா? அத யார் சொல்லியும் விட்டு கொடுக்காதீங்க. என் பையனுக்காக விட்டு கொடுக்கறதுல எனக்கு பெருமை தான். வா, வந்து உட்காரு. மா, எனக்கு இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்கம்மா. 80s ஆரம்பிச்ச கம்பெனிங்களை நிர்வாகிக்க சரியான ஆளுங்க இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு பிசினஸ் நியூஸ்ல அப்படி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம கம்பெனிக்கு வரக்கூடாது ரிஷி. நீ இந்த சீட்ல உட்காந்து பிசினஸ் பாரு, இன்ட்ரெஸ்ட் தானா வரும். ஓகேம்மா, உங்க ஆசை அதான், அதை கண்டிப்பா நிறைவேற்றுறேன். மேடம், மேடம் ஒரு ப்ராப்ளம் மேடம். நம்ம மேனேஜருக்கும் கண்டெய்னர் லாரி டிரைவருக்கும் பிரச்சனை வந்துச்சு மேடம். நீங்க வந்தா தான் சால்வ் ஆகும். என் பையன் எம்டி சீட்ல உட்கார்ந்த உடனே பிரச்சனை தேடி வருதே, இது தப்பாச்சே. சரி நீ போ, நான் வரேன். சரிங்க மேடம். அம்மா, நீங்க எங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம் ரிஷி, நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். மா, இப்பதான் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ள வேலை செய்ய விடாம தடுக்கிறீங்க. ஓகே, பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண. வாங்க போலாம்.
கட்டுப்படியாது சார். இப்படி சொல்ல எப்படிங்க? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். என்ன சார் பிரச்சனை? சார் 1 இயருக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் சார். நம்ம கண்டெய்னர் ஷிப்பு கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்கு. ஆனா டீசல் விலை ஏறிடுச்சுன்னு லாரி வாடகை ஏத்தி கேட்டு ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை பண்றாங்க சார். எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு தான் கண்டெய்னர் லாரியிலே ஏத்துறாங்க சார். ஒவ்வொரு முறை இதே மாதிரி தான் பிரச்சனை பண்றாங்க சார். உங்களுக்கு லாபம் வரும் தெரிஞ்சுதானே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டீங்க. அப்புறம் எதுக்காக பிரச்சனை பண்றீங்க? சார் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு வண்டி ஓட்டினா ஓனர் கட்டுப்படியாது சார். லாஸ் தான் ஆகும். டீசல் விலை ஏறுறப்போ வாடகை ஜாஸ்தியா தான் கேட்போம். நீங்க கொடுத்தா ஆகணும். டீசல் விலை குறைஞ்சா நீங்க வண்டி வாடகை குறைச்சிருவீங்களா? அதெல்லாம் குறைக்க மாட்டேன் சார். நீங்க அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் வாடகை வாங்குவோம். நீங்க நினைச்ச அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்க நினைச்ச அக்ரிமெண்ட்டை தூக்கி எறிஞ்சிருவீங்க. இது என்ன புது ரூல்ஸ் இருக்கு? அண்ணா, ஏதோ ஒரு நாளைக்கு உங்ககிட்ட வாடகைக்கு வண்டி எடுக்கிறோம்னா நீங்க கேட்கிற வாடகையை கொடுக்கலாம். ஆனா வருஷம் ஃபுல்லா உங்ககிட்ட தானே வாடகைக்கு லாரி எடுக்கிறோம். அதுவும் நீங்க மனப்பூர்வமா சம்மதிச்சு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் சரக்கை கொண்டு போற நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பிசினஸ் பண்றவங்களுக்கு அழகா? சொல்லுங்க சார். நம்ம சரக்கு சரியான நேரத்துக்கு ஷிப்புக்கு கொண்டு போகலாம், நமக்கு ஏகப்பட்ட லாஸ் வரும் தெரிஞ்சு ஒவ்வொரு முறையும் சரக்கு எடுக்க வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி காசு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போறாங்க சார். இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு பொருளை உற்பத்தி பண்ண எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அத பத்தி எந்த கவலையும் இல்லாம கரெக்டா டெலிவரி பண்ண வேண்டிய நேரத்துல இப்படி ப்ராப்ளம் பண்ணா எப்படி? சரி, இதுக்கு மேல வேற வழி இல்ல. நீங்க வேற கண்டெய்னர் லாரிக்காரங்களை வர சொல்லுங்க. அவங்கள நம்ம கண்டெய்னர் கொண்டு போக சொல்லுங்க. என்ன மீறி எவனும் இங்க வரமாட்டான். வணக்கண்ணா. நான் வந்து இங்க சரக்கு எடுக்கலனா என்ன மீறி எவனும் எடுக்க மாட்டான். கடைசி வரைக்கும் உங்க சரக்கு ஷிப்புக்கு போகவே போகாது. அதனால நான் கேட்கிற வாடகையை கொடுத்துட்டு சரக்க ஷிப்புக்கு அனுப்புற வழிய பாருங்க. சரி, சார் யாரு? சார் அவர் தான் கண்டெய்னர் லாரி ஓனர் சார். மேனேஜர், நீங்க என்ன பண்றீங்க? சார் கூட நம்ம போட்டிருக்க அக்ரிமெண்ட்டை இமிடியேட்டா கேன்சல் பண்ணிடுறீங்க. சரிங்க சார். என்ன சார் அக்ரிமெண்ட் கேன்சல்னு மிரட்டி பாக்குறீங்களா? நான் இல்லாம ஒரு பைய வந்து இங்க சரக்கு எடுக்க மாட்டான். இனி எவனும் என்னோட சரக்கு எடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன்.